ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த பைத்தியம் பருப்பை வச்சுன்னு ஒரு நல்ல குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வெறும் சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு கைப்பளவுக்கு பைத்தியம் பருப்பை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு குழம்பு பருப்பு. சாரி, நான் பச்சை பயிரை பைத்தியம் பருப்புன்னு சொல்லிட்டேன். இப்போ பைத்தியம் பருப்பு, பச்சை பயிறு, குழம்பு பருப்பு இது எல்லாத்தையும் மூணுத்தையும் ஒன்றா போட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் நான் பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதை நான் வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ இதை கடைஞ்சிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். நான் ஒரு டேக்ஷா வச்சு அதில் இப்போ ஆயில் ஊற்ற போகிறேன். இதில் ஆயில் ஊற்றி மஸ்டர்டு, ஜீரா, அப்புறமா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா தீயணும். தீஞ்சா தான் அந்த தாளிப்போட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இந்த ஆனியன் தீர மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். தீயணுன்னாக்கா ரொம்ப தீயணும்னு இல்லை, கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகினிருக்கு. இதில் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க சாம்பாரை எடுத்து ஊற்றிடலாம். இப்போ இதை நான் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ மற்ற குழம்பெல்லாம் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இப்போ நம்மளோட சாம்பார் ரெடியாக இருக்குது. இந்த பைத்தியம் பருப்பு, பச்சை பயிறு, குழம்பு பருப்பு சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ரைஸ் கூட, இட்லி கூட, தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.